ஹாய், பாவக்காய் குழம்பு செய்யலாம். பாவக்காயில் வேர்க்கடலை ஊற வச்சு போட்டு புளி குழம்பு சேர்க்க வரேன். எப்படி செய்யுது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிடுச்சு, வெந்தயம், கடுகு, சீரகம், அப்புறம் பாவக்காயில் பூண்டு தாளிக்கும் போது போடணும். இன்னும் சிறு வெங்காயம் போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அங்கே கேட்குறாங்க, பெரிய வெங்காயத்தை வயலுக்கு போட்டுடுறாங்க. சிறு வெங்காயம் அன்றைக்கி ஒரு நாள் பயனாகிறாங்க. இந்த பெரிய வெங்காயத்தினால பால் வலியெல்லாம் கூட வருதுன்றாங்க. சொன்னால் கேட்க மாட்டேறாங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட் அரைச்சிட்டு தேங்காய் போடுறதில்ல. தக்காளி புளியோடு செய்யும். தேங்காய் போட்டு செய்கிறாங்க. தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டில் குழம்புல போட்டு நசுவோம். அதனால தான் புளி குழம்பு செய்யிட்டு அது 2 நாள்னா கூட நல்லாயிருக்கும். முக்கியமாக பாவக்காய் புளி குழம்புக்கா, கத்திரிக்காய் புளி குழம்புக்கா, புளி குழம்பு பெருங்காயத்தூள் போடணும். அது விவசாயம் வராது. சாம்பாருக்கு முக்கியமாக போடணும். புளி குழம்பு பெருங்காயத்தூள் போட்டால் சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அது இந்த குட்டி பாவக்காய் இருக்காது, அது இன்னும் நல்லது. ஹைபிரிட் காய் நீட்டாக இருக்கும். வெறுமிளகு கொஞ்சம், சாம்பார் தூள், தக்காளி, பூண்டு பேஸ்ட். தக்காளி அப்படியே போட்டால் கறியாக சேர்க்கணும். காய் வேகணும். காய் வெந்த பின்னாடி புளி ஊற்றணும், வேர்க்கடலை போடணும், கொஞ்ச நேரம் பொறுத்து காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேர்க்கடலை ஊற வச்சு ஒரு வேக வச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா அப்படியே போட்டால் நெருக்குது. அதனால் குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு இப்படி வச்சா எங்கள் பையனுக்கு நல்லா பிடிக்கும்.
தேங்காய் போடக்கூடாது. தேங்காய் போடாமல் இப்படி வச்சுட்டா 2 நாள் 3 நாள்னா கூட குழம்பு அப்படியே நல்லாயிருக்கும். சூடு பண்ணி சாப்பிடுவோம். பாவக்காய் குழம்புக்கு கடைசியில் கொஞ்சம் வெல்லம் போடுவாங்க. வெல்லம் போட்டால் ஹோட்டல் குழம்பு மாதிரி இருக்கும். அதனால நானும் கொஞ்சம் போடுறேன். ஹோட்டலில் குழம்புல வந்து வெல்லம் போட்டுருவாங்க. சாம்பாரில் கூட வெல்லம் போட்டுடுறாங்க. கசப்போடு சாப்பிட்றது நல்லது தான். நானே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே. பாவக்காய் குழம்பு ரெடி. கலக்காய் கொட்டை பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். கடிக்கு சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லது. சுகருக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் பாவக்காய் சாப்பிடுங்க. பாய். தேங்க்யூ. See you மக்களே.